அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை சுண்டல் வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளை சுண்டலில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், வெள்ளை கருப்பு இந்த 2 கலர்லேயும் தான் சுண்டல் இருக்குதுன்னு தெரியும். எல்லாருமே வந்துட்டு கருப்பு சுண்டல் தான் ரொம்ப ஹெல்த் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வெள்ளை சுண்டல்லையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அயன், மெக்னீஷியம், புரதச்சத்து, விட்டமின் பி, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது. டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெண்கள் வந்துட்டு 1 கப் வெள்ளை சுண்டல் ஊற வச்சு சாப்பிடும்போது 84.5 மெக்னீஷியம் கிடைக்குது. உமன்ஸ் வந்து ஹார்மோன் அளவை வந்து இது சீராக வச்சுருக்குது. பைட்டோநியூட்ரியன், பைட்டோ ஆஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு பிளான்ட்லேருந்து கிடைக்குது. அது வந்து நம்ம உமன்ஸோட ஹார்மோனை வந்து சீராக வச்சுருக்கோம். இதில் லோ சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. இதை ஊற வச்சு சாப்பிடும்போது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் நிறைய வராது. அதை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. இது வந்து ஒயிட் சன்னாவை வந்து நம்ம பொடி செஞ்சு சாப்பிடும்போது சிறுநீர் அடைப்பு, அதோட எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சரி பண்ணுது. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன், பெரிய டம்ளரில். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நம்ம ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து 1 கப்பு வெள்ளை சுண்டல், சன்னான்னு சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ½ சைஸ் லெமன், அப்புறம் வந்து 1 கப் வந்து புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், அப்புறம் வந்து ஒரு ½ டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது நான் வந்து வீட்டிலே பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்து இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 கப் தயிர், கீ எடுத்திருக்கேன், அப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். உப்பு எடுத்து வைக்கல, உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடாகி வரட்டும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் 2 வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நீட்டமாக தான் கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும்ல, அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டமாக, 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கிறோம். தக்காளியை ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா ரொம்ப அது இருக்கிற இடமே தெரியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு முக்கால் அப்போ தான் வெந்தாலே போதும். 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 சேரும்போதே ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெந்து வரதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும், அப்புறம் இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை உடனே சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றையும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உப்பு சேர்த்துக்கலாம். இது
சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக வெந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா 2 சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 1 கப் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 1 கப் சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து சன்னாலையும் நல்ல சாறு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றணும்ல, அதில் கப்லேயே கொஞ்சம் இருக்கும், அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதையும் வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றுங்க கொஞ்சமாக. நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க. சும்மா ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக கிளறி விடுங்க, அவ்வளோதான். ஆனால் அரிசி வந்து உடஞ்சிரும். நல்லா ஈவனாக நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா குழஞ்சிடும். பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு கரெக்டாகவே வைங்க. நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ அதில் வந்து பிரியாணியில் ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 சைஸ் லெமனை அது ஜூஸ் மட்டும் போடலாம். இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து சுண்டல் வந்துட்டு வேக வச்சுட்டு கூட அதில் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு விசிலில் டக்குன்னு வெந்துடாது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வேக வச்சு கூட அந்த மாதிரிலாம் செய்யலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போது என்னால் கரெக்டாக காட்ட முடியல. அவ்வளோதான், சூப்பராக ப்ளேட்டிங் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சன்னா பிரியாணி. அப்புறம் வந்துட்டு எக் மசாலா, ரைத்தா, குக்கும்பர். அவ்வளோதான், நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.